ஹாய்ங்க, வணக்கம். இந்த ஸ்டேட் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ அப்புறம் தரேன். இந்த மாதிரி 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன், காட்டன் கிளாத். இது இப்படி ராங் சைடில் மடித்து போட்டுக்கலாம். இப்படி ராங் சைடில் மடித்து போடுறதுனால நம்ம அப்படியே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துணி கொஞ்சம் விட்டுட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சிருக்கேன். இடுப்போட அளவுலேருந்து 4 பிரித்து ஒரு பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இடுப்போட அளவு 4 பிரித்தோம்னா 7.5 வருது. அந்த 7.5 கூட 2 சேர்த்துக்கிறேன். 9.5 அளவுக்கு இடுப்பு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் அளவு பார்த்துக்கலாம். ஹைட் அளவு எவ்வளோ தேவையோ அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் பெல்ட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, மேல் பக்கம் இடுப்பு பகுதியில். இப்போது சீட் அளவு எடுத்துக்கலாம். சீட் அளவு நம்ம இடுப்பில் அளவு எடுத்தோம் இல்லையா, 9.5, அதே அளவுக்கு வச்சாலே போதுமாக இருக்கும். ஆனால் நான் வந்து 10 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கிறேன் நான். இப்போது அந்த சீட் அளவுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் வச்சு ஒரு ரவுண்டு கொடுத்துக்கலாம், வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போது அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 10லேருந்து 5 சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் பாட்டத்துலேயும் 10 மார்க் பண்ணிவிட்டு 5 அளவு எடுத்து சென்டரில் மார்க் பண்ணிவிடுங்க. 5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாட்டத்தில் வந்து கீழே கால் கம்மியாக தானே இருக்கும், அதுக்காக 3 வச்சுருக்கேன். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் 2 பக்கமும். இப்போ சீட் அளவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இருந்தோம் பாருங்கள். அங்கேருந்து இந்த மாதிரி வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டு வந்துடலாம். கீழேருந்து மேலே வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து பாக்கெட் வச்சு தைக்கிறேன், 2 பக்கமும் பாக்கெட் வச்சு. இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு பெல்ட்டுக்காக விட்டுருக்கேன், எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. இப்போ இந்த 2 இன்ச்சு கீழேருந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு சீட் அளவு எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே பாட்டத்துலேயும் அதே மாதிரி சென்டர்லேருந்து 5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே வளைவு கொடுத்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி துணி வந்து 2 ஒன்றா மடிக்காமல் கொஞ்சம் விட்டுட்டு மடிக்கும்போது நமக்கு பாக்கெட்டுக்கு வந்து அந்த பக்கம் ஒட்டு இல்லாமல் ஒரே துணியாக மடித்து வச்சு பாக்கெட் தைச்சிக்கலாம். இல்லைன்னா 2 துணி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இன்னொரு துணியை 2ஆக மடித்து போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டு துணியை எடுத்து போட்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வெட்டினது ஃப்ரண்ட்டு மட்டும்தான், இப்போ பேக் துணியும் வெட்டுறோம். பேக்கில் வந்து கொஞ்சம் மாற்றம் கொடுக்குறோம். 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அந்த சீட் அளவு இருக்குது இல்லையா, அங்கே மட்டும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த லைனில் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். மேலேயும் பெல்ட்டுக்கு அளவு 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். கீழே பாட்டம் வரைக்குமே
2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பக்கத்தில் அதே அளவுக்கே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் விடக்கூடாது, ஒரு சைடில் மட்டும்தான் 2 இன்ச்சு விடுறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதி மேலேயும் 2 இன்ச்சு விட்டு அப்படி கிராஸாக வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் விடக்கூடாது, அந்த பேக் சைடு மட்டும் விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருந்து ஃப்ரண்ட் பக்கம் விடக்கூடாது, அப்படி கிராஸாக வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் பாருங்கள், கிராஸாக. ஃப்ரண்ட்டில் துணி விடலை, அந்த பக்கம் மட்டும்தான் விட்டுருக்கேன். பாட்டம் இது இங்கே மட்டும் 2 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கெட்டு கட் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு அகலம், 11 இன்ச்சு உயரம் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாக்கெட்டில் ஃபோனெல்லாம் இப்போ வைப்பாங்க, அதுக்காக பாக்கெட் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். 14 இன்ச்சுன்றது 2ஆக மடிச்சுப்போம், அதுக்காக 14 இன்ச்சு. இப்போ நான் 2 பாக்கெட்டுமே சேர்த்தாப்பில் கட் பண்ணுறேன். இவ்வளவு தான் கட்டிங் வீடியோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.